ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது ஒரு போட் நெக் பேக் செட் எப்படி நம்ம கட் பண்ணுறோம், அதில் என்னென்ன நெக் நம்ம மாடுலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது டீப் நெக் அப்படிங்கும்போது அதில் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அப்போவுமே நம்ம 1/2 ஷோல்டர் தான் அளவு எடுக்கணும். போட் நெக் அப்படின்னாலும் 1/2 ஷோல்டர் தான். அதாவது இப்போ நெட் வைக்கும்போது நெக்கு தான் டீப்பாக இருக்குமே ஒழிய அந்த நெட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் வைப்பீங்க. அப்போ அதுக்குமே நம்ம 1/2 ஷோல்டர் தான் எடுக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி பேக்கில் உங்களுக்கு அதில் ஓப்பன் வைக்கணும் அப்படின்னாலும் அதில் என்ன மாதிரி ஷேப் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ அதில் ஃப்ரண்ட் போர்ஷன் நீங்கள் போட் நெக் அப்படிங்கும்போது மேலேயும் போட் நெக், ஃப்ரண்ட்லேயும் போட் நெக், பேக்லேயும் போட் நெக். அதுவே பேக்கில் நெட்டு வச்சு தைக்கும்போது நீங்கள் ஃப்ரண்ட் டீப்பாக கூட வச்சுக்கலாம். அப்படி டீப்பாக வைக்கும்போது ரொம்ப லோ நெக் வைக்காம ஒரு 7 இன்ச் கேட்குறவங்களுக்கு ஒரு 6 இன்ச் அந்த மாதிரி. ஏன்னா ரொம்ப லோவாக போகும்போது, ரொம்ப ப்ராடாக போகும்போது நமக்கு அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாக கவர் ஆகாது. அதனால அந்த மாதிரி ஓப்பன் நெக் வைக்கும்போது பேக்கில் ரொம்ப வைடாக வைக்கும்போது ஃப்ரண்ட்லேயும் வைடாக வரும். அப்போ அந்த மாதிரி வைடாக வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்கினுடைய அளவை கொஞ்சம் மேலே ஏற்றிக்கணும். அதாவது ஒரு 5.5 6 அந்த அளவுக்கு வச்சுக்கணும். ரொம்ப லோவாக வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரண்ட்டில் ப்ராட் ஆயிரும். நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் ஸ்கின் கவர் ஆகாது. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்காங்க. ஆனால் இப்போ இந்த போட் நெக் அப்படிங்கும்போது நம்ம எப்படி அதனுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டாக நான் போட்டுட்டு இருக்கிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான். அதாவது ஒரு மெஷர்மெண்ட் வச்சு நம்ம எப்படியெல்லாம் ஒரு ப்ளவுஸை ப்ராப்பராக நம்ம கட் பண்ணுறது, பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, யோக்கு, ஓப்பன் பீஸு, அந்த மாதிரி எல்லாமே எப்படி ப்ராப்பராக கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அதனால் ஒரு பாகம், ஒரு போர்ஷன் அப்படின்னா அது எல்லா வீடியோஸையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ பேக் போர்ஷன் பார்த்துட்டு அடுத்தது ஃப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பேக்கை பேஸ் பண்ணி ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமையும் அதனுடைய லிங்க் கீழே இருக்கும். அதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு அதில் நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் கேட்டதுக்கு நிறைய பேர் மெஷர்மெண்ட்ஸ் அனுப்பியிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு சிலர் 1-2 மெஷர்மெண்ட்ஸ் தான் அனுப்புறீங்க. எனக்கு நான் கேட்ட எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே எனக்கு வேணும். ஏன்னா நான் இப்போ ரெடிமேட் ப்ளவுஸுக்குன்னே ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி நான் போட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் அது யாருக்குமே யூஸ் ஆகாது. அவங்கவுங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவையோ அது எல்லாமே நான் ப்ராப்பராக அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாவே அதில் ஃப்ரண்ட்லேயே எல்லாமே அந்த டிஸ்பிளேலேயே தெரியும் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறது. அதை எல்லாமே நீங்கள் போடுங்க. அப்போ தான் நான் அதை எல்லாத்தையுமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த எல்லா மெஷர்மெண்ட்ஸுக்குமே நான் உங்களுக்கு ட்ராயிங் போட முடியும். அதனால் தயவு செஞ்சு எல்லா 1-2 மெஷர்மெண்ட் போட்டுட்டு எனக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணல அப்படின்னு தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க. அதுக்கு எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே எனக்கு வேணும் அப்படிங்கிறது தான். அதனால் நீங்கள் இப்போ அனுப்பின வரைக்குமே நான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். அப்போ ஆர்டர் பண்ணி நீங்கள் மறுபடியும் அனுப்பும்போது அது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸு இப்போ செஸ்ட் ரவுண்டு 40 இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் மிடில் செஸ்ட் அப்போ 40 சைஸ் எல்லாமே நான் ஒரே மாதிரி தான் ரெடிமேட் ப்ளவுஸ் வரும். அப்போ இடுப்பு கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் மிடில் செஸ்ட் பெருசாக இருக்கிறவங்களுக்கும் அப்போ அந்த மெஷர்மெண்ட்ஸ் புரியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அளவு என்ன, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறவங்களுடைய அளவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் போட்டீங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு நான் தைச்சா எனக்கு சரியாக வரல, அவங்களுக்கு என்ன அளவு வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அது எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நான் சொன்ன இதில் படி நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா தான் எனக்கும் நான் பார்த்த உடனே உங்களுக்கு அது சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த இத்தனை மெஷர்மெண்ட்ஸில் ஏதோ 1-2 அனுப்புனா போதும் அப்படிங்கிறது அனுப்பாதீங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு அது மற்றவங்களுக்கு போட்டாலே அது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அளவுமே நம்ம போடும்போது அதை எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அந்த மாதிரி அளவுகள் தைக்கும் போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயத்த ப்ராப்பராக கற்றுக்கோங்க. இப்போ நம்ம போட் நெக்கினுடைய பேக் போர்ஷன் மார்க் பண்ணி அதை எப்படி ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 டைப்பில் நம்ம கட் பண்ணுவோம். பிரின்சஸ் கட் அப்படிங்கும்போதும் ஓகே தான். பிரின்சஸ் கட் அப்படிங்கும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட சைஸ் வரைக்கும் ஒன் சைடு மட்டும் நம்ம கர்வ் எடுப்போம். கொஞ்சம் கப் ஷேப் பெருசாக இருக்குது, ஒரு 36 ஒரு 34 36 கொஞ்சம் கப் ஷேப் பெருசாக இருக்குது அப்படின்னா டபுள் சைடு நம்ம அதுக்கு ஷேப் எடுப்போம். இப்போ நம்ம சிங்கிள் சைடு போட் நெக்குக்கு எப்படி ஷேப் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஆம் ஹோல் இப்படி தான் வரும். ஏன்னா ரொம்ப
கர்வாக வராது. இந்த ஷர்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி தான் இதில் உங்களுக்கு ஆர்ம் ஹோல் வரும். இப்போ இது வந்து பேக் தட்டு நமக்கு இருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஃப்ரண்ட் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நார்மலாக நம்ம போடுற அதே ப்ளவுஸ் பேட்டர்ன் தான். இப்போ இந்த பேக் போர்ஷனை வந்து இது வந்து பேக் தட்டு, இது வந்து கீழே இருக்கிற ஃப்ரண்ட் போர்ஷன். கீழே இருக்கிறத வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனாக எடுத்துக்கலாம். இப்போ இது 2 லேயராக நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஃபோல்டிங், கீழே இருக்கிறது ஓப்பன். இதில் வந்து 2 லேயர் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ இதை வந்து இப்படியே நம்ம பிளேஸ் பண்ணும்போது இதை சுற்றி நமக்கு கிளாத் இருக்கும். இப்போ நமக்கு சிங்கிள் சைடு மாதிரி நம்ம போட்டாலும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இங்கே ஒரு டாட்டுக்காக கப் ஷேப்பு பொறுத்து ஒரு 1.5 இன்ச்சோ அல்லது 2 இன்ச்சோ இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இந்த சைடில். அதே மாதிரி கீழே இந்த ஃபோல்டிங்ல இருந்து 1 இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து சீம் அலவன்ஸ் விட்டுருக்கிறதுல இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க, ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டரில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதை வந்து இந்த 2 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அதோட நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், கீழே வந்து ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். சைடில் கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சோ அல்லது 2 இன்ச்சோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே எதுக்காக நம்ம 1/2 இன்ச் விடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது ஆர்ம் ஹோலோ ஃப்ரண்ட்டோ வந்து இழுத்துறக்கூடாது அப்படிங்கறக்காக நம்ம வந்து பேட்டர்ன் போடாம டைரக்டா போடுறோம். அப்போ பேட்டர்ன் போட்டா நம்ம ஸ்டிச்சிங்க்கு சீம் அலவன்ஸுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம். இப்போ இது நம்ம டைரக்டா கிளாத்லயே போடும்போது நமக்கு வந்து அந்த பேட்டர்ன் போடுற டைம் வந்து சேவ் ஆகுது. அதனால இந்த இடத்துல 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இதை வந்து சும்மா லைட்டா மட்டும் இப்படி பெண்ட் இது பண்ணா போதும், ரொம்ப மேலே தூக்கி எல்லாம் போட வேண்டாம். ஏன்னா மற்ற பிளவுஸ்க்கெல்லாம் ஒரு 1/4 இன்ச்சு மேலே இது பண்ண சொல்லுவேன். இது அவ்வளோலாம் வேண்டாம், ஸ்ட்ரைட்டா போட்டாலும் ஓகே தான், சும்மா லைட்டா கர்வ் கொடுத்தாலும் ஓகே தான். இப்போ இங்க வந்து 3 சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இங்க அவுட்டர்ல எடுத்திருக்கோம், இங்க 1/2 இன்ச்சு, கீழே வந்து ஒரு 1 இன்ச்சு. இப்போ இதுக்கப்புறம் இது ஓப்பன் வந்து ஃப்ரண்டா, இது பேக் ஓப்பனா இருந்தா ஃப்ரண்ட்டுமே வந்து ஃபோல்டிங்ல போட்டுக்கோங்க. ஏன்னா இப்படி லென்த் வைஸா போடும்போது கீழே ஃபர்ஸ்ட் பேக் தட்டு, அதை ஒட்டி அப்படியே ஃப்ரண்ட் தட்டு போட்டுக்கோங்க. அப்போ இதுவும் ஃபோல்டிங் வரும், அந்த இதுவும் ஃபோல்டிங் வரும். ஓப்பன் வந்து ஃப்ரண்ட்ல நம்ம வைக்கும் போது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம போட் நெக் அப்படிங்கும்போது இங்க மேல இருந்தே நமக்கு ஓப்பன் வரும். அப்போ அங்க ஹூக் போடும்போது அந்த இடம் அழுந்தும், நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து அழுந்தும். வெளியில பார்க்கும் போதும் அந்த இடத்துல ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ நீட்டா இருக்காது. ஒரு சிலர் அந்த இடத்துல ஏதாவது டிசைன் கொடுத்து அந்த ஃப்ரண்ட் ஓப்பனை கவர் பண்றாங்க. ஆனாலும் ஃபினிஷிங் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது பேக் ஓப்பன்ல இருக்கிற ஃபிட்டிங் வந்து ஃப்ரண்ட்ல வந்து அங்கங்க இழுத்த மாதிரி தான். ஏன்னா ஓப்பன் இது கொடுத்து தையல் ஓப்பன் பீஸ் ஹூக் பட்டி எல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் இழுத்த மாதிரியும் மொத்தமாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால பேக் ஹூக் அப்படிங்கும்போது போட் நெக்குக்கு ரொம்ப ஃபிட்டிங்காகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். சப்போஸ் அப்படி போட்டு பழக்கம் இல்லை, அது வேண்டாம் எனக்கு ஃப்ரண்ட்ல தான் வேணும் அப்படின்னாலும் நீங்க ஃப்ரண்ட் நெக்கை கொஞ்சம் டீப் பண்ணி ஃப்ரண்ட் ஓப்பன் நம்ம வச்சுக்கலாம். மற்றபடி கட்டிங்லாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்ம பண்ண தேவையில்லை. ஓப்பன் மட்டும்தான் ஃப்ரண்டா பேக்கா அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம நெக்குக்கு வந்து இந்த லைன் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த லைன் போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு தேவையான கிளாத்து. இப்போ இது வந்து பேக் நெக் அப்படிங்கும்போது ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு சும்மா ஒரு 1/2 இன்ச்சு இறக்கினாலும் இறக்கலாம், இல்லை அதே அளவுக்கு நம்ம போடணும்னாலும் போட்டுக்கலாம். சைடில் பொறுத்த வரைக்கும் இதே ஆர்ம் ஹோல் தான், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் லைன் வந்து இதே லைன் தான். இப்போ நம்ம இதில் ஷோல்டர் அளவுல இருந்து அதே ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்கோம். ஆர்ம் ஹோல் இது எல்லாமே சேம் அதே தான், இங்கே எக்ஸ்ட்ரா மட்டும் நமக்கு கிளாத் இருக்கு. இப்போ இந்த பேக் தட்டை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அப்போ இந்த நாச் வந்து இங்கே 1/2 இன்ச்சு தள்ளி தான் வரும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே பேக் நாச் இருந்துச்சு அப்படின்னா நாச் வந்து இங்கே 1/2 இன்ச்சு தள்ளி தான் வரும். இங்கே ஒரு நாச் போட்டுக்கோங்க, இங்கே ஒரு நாச் போட்டுக்கோங்க. இது உயரத்துக்காக, ஹோல்டிங்காக. இது வந்து ஃப்ரண்ட் நாச் வந்து கொஞ்சம் தள்ளி வரும், பேக் பேட்டர்ன் நாச் வந்து உள்ள தள்ளி இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் ஸ்டிச் போடணும். ஆனால் 1/2 இன்ச்சு தள்ளி டிஃப்ரென்ஸில் தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து இழுத்து பிடிக்காம ஷார்ட்டேஜ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். அப்போ இப்போ நம்ம இந்த பேக் தட்டை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா இதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கான ஸ்பேஸு. அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
இங்கே இருந்து இதுக்கு மிட் பாயிண்ட் எவ்வளோ? அப்போது இங்கே 44 எடுத்திருக்கேன். அப்போ இங்கேருந்து இங்கே 11 இன்ச்சு நமக்கு மிட் பாயிண்ட். இங்கே இருந்து இங்கே அதில் 1/2 அப்படிங்கும்போது 11 மிட் பாயிண்ட் 11 அப்படிங்கும்போது 5.5 இன்ச்சு வந்து இதில் இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட். இப்போ இதுக்கு கீழே 5.5 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு கப் ஷேப்பினுடைய அளவு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாம். இதில் வந்து லைட்டாக ஆம்ஹோல் டீப் வந்து வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. இது வந்து 2 பஸ்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸு. இதை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா டாட் ரொம்ப முன்னாடியும் வரக்கூடாது. கரெக்டாக அந்த சைடு ஷேப்பில் தான் வரும். இது வரைக்கும் நம்ம ஸ்டிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம சைடு இது வந்து கவர் ஆகிற மாதிரி தான் வரும். அப்போ இது வந்து ரொம்ப உள்ள தள்ளி வந்துடக்கூடாது. அதனால கரெக்டான டிஸ்டன்ஸ் வேணுங்கிறதுக்காக தான் இந்த அளவு வைக்கிறோம். இப்போ இதில் உள்கை வந்து நம்ம கொஞ்சம் டீப் பண்ணிக்கிட்டோம். இப்போ நாச் வந்து கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ இதில் வந்து இது ஷேப் எடுக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கேருந்து இங்கே எவ்வளோ அளவு வைக்கிறது அப்படின்றது வரும். மேக்ஸிமம் 5.5 இன்ச்சு வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் போடுறோம் இல்லைங்களா, இந்த பாக்ஸ் போடும்போது இந்த பாக்ஸ்லேயே இந்த கர்வ் வரலாம், இந்த பாக்ஸுக்கு கீழே வரலாம், இதுக்கு மேலே வந்து வரக்கூடாது. இது வந்து தப்பு. இந்த 2 இதுவுமே ஓகே தான். ஒன்றா இந்த ஷேப் எடுக்கும்போது இந்த பாக்ஸில் இருந்து இப்படி கொண்டு வந்துக்கலாம். ஆனால் இங்கே மேலேருந்து நமக்கு வரக்கூடாது. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து சென்டரில் வரலாம், இல்லைன்னா கீழேருந்து வரலாம். ரொம்ப மேலேருந்து வரக்கூடாது. அப்போ அப்ராக்சிமேட்டாக சின்ன மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் ஒரு 5.5 இன்ச்சு வரும். பெரிய மெஷர்மெண்ட்னா 6, 6.5 கூட வரும். அப்போ அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணால் மிஸ் ஆகும். அப்போ நீங்கள் இந்த பாக்ஸில் இருந்து சென்ட்ரு மிடில் வரலாம் அல்லது கீழே வரலாம். மேலே வந்து ரொம்ப உயரமாக போயிட வேண்டாம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாரீ போடும்போது அந்த டாட் வந்து ரொம்ப மேலேருந்து வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த பாக்ஸினுடைய கார்னர் வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதில் இருந்து இதை ஸ்ட்ரெயிட் பண்ணி நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இது 5.5 இன்ச்சு, இது 5.5 இன்ச்சு, இது 11 இன்ச்சு. இந்த இடத்துல நம்ம கப் ஷேப் போட்டுக்கிறோம். இப்போ இங்கே 1.5 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கேப் வந்து 1 இன்ச்சு. இங்கே 2 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா இந்த கேப் வந்து இங்கே 1.5 இன்ச்சு. ஏன்னா 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக போயிடும். அப்போது இங்கே என்ன ஷேப் இப்படி கொடுக்குறீங்களோ அந்த கப் ஷேப், இப்போ பெரிய கப் ஷேப்பாக இருந்தால் இவ்வளோ கேப் வரும். சின்ன கப் ஷேப்பாக இருந்தால் இங்கே இவ்வளோ தான் கேப் வரும். இங்கே 1 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு. இந்த கப் ஷேப்புக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கேயும் நாச் போட்டாச்சு. இது வந்து சைடுக்காக இது போயிடும். இங்கே ஃப்ரண்ட்டில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப லூஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும் சின்னதாக ஒரு டாட் மட்டும் போட்டுக்கோங்க. அது வந்து லைனிங்கில் மட்டும்தான் போடணும், மெயின் கிளாத்தில் நம்ம போடக்கூடாது. இப்போ இந்த மிட் பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இதை மட்டும் நம்ம என்ன ஷேப்புக்கோ இதை கட் பண்ணிடுவோம். அப்போ இந்த போர்ஷனை வந்து நம்ம கட் பண்ணும்போது இங்கேயும் 1/2 இன்ச்சு விட்டு இப்படி வந்துடும், இங்கேயும் லைட்டாக இப்படி வந்துடும். அப்போது நம்ம இதை ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட் இப்படி வரும். அதில் வந்து பீஸ் கொடுத்து நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இந்த டாட் வந்து எப்படி மிட் பாயிண்ட் எப்படி வருது, இதில் எங்கேருந்து நம்ம கர்வ் கொடுக்குறோம், இங்கே என்ன டிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். ஒரு கப் ஷேப் அப்படின்னா, ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படின்னா எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நெக்கு, அது ஓகே, நம்ம ஆல்ரெடி அதனுடைய என்னென்ன பண்ணணும்னு நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட்டில் வந்து டீப் ஆர்ம் ஹோல்ல இருந்து நம்ம அந்த மிட் பாயிண்ட்டு அல்லது அதுக்கு கீழே ஒரு மார்க் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செஸ்டினுடைய மிடில் பாயிண்ட்டு, அதுக்கு ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். அதில் இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போ இங்கே வர அளவே தான் இங்கேயும் வரும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அளவு இதில் குறையும். அதே மாதிரி இங்கே போடும்போதும் இங்கே இது இப்போ நெருங்கும் போதும் இங்கே வர அளவும் இங்கே வர அளவும் நமக்கு பேக்கு வெயிஸ்டினுடைய அளவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு வந்து கம்மியாக இருக்கலாம். ஏன்னா இப்போ பின்னாடி வந்து நம்ம டோட்டலாக 32 இன்ச்சு வந்து எடுத்திருக்கோம். அப்போ 8 + 1 + 1.5, அப்போ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது 10.5 இன்ச்சு பக்கம் வருது. அப்போ இங்கேருந்து நம்ம இங்கே மெஷர் பண்ணும்போது இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இந்த அளவும் போடும்போது பேக்கில் இருக்க 1/4 வேஸ்ட்டும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற 1/4 வேஸ்ட்டும் ஒரே மாதிரி வரணும். ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டில் குறையலாம். ஏன்னா பேக்கில் வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது அது ஈக்குவல் ஆயிரும். அதுக்காக தான் இங்கே சீம் அலவன்ஸ் முதல் கொண்டு எவ்வளோ விடணுங்கிறதுக்காக தான் இங்கே ஸ்பேஸ் விடுறோம். அதே மாதிரி இங்கே சும்மா லைட்டாக ஒரு கட் போட்டு
இந்த பீஸ் சென்டரில் இருக்கிறத கட் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். மிடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பீஸ் மட்டும் இருக்காது, ஒரு சின்னதாக. அதுக்கப்புறம் அதை வெட்டிட்டு நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் வேணும் அப்படின்னா பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஃப்ரண்ட் கப் ஷேப் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஃப்ரண்ட்ல வந்து பள்ளம் வர மாதிரி இருக்கும். அப்படி வரவங்களுக்கு நீங்க இந்த இடத்துல சின்னதா ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். ஒரு சிலருக்கு ரெண்டு பஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஜாயிண்டா இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல பள்ளம் வராது. அவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்க தேவையில்லை. இந்த டாட் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா கப் ஷேப்புனுடைய அந்த தன்மையை பொறுத்து செப்பரேட்டா இருக்கு அப்படின்னா பிடிச்சிக்கோங்க. ரெண்டுமே நம்ம பிளவுஸ் போடும்போது ஒரே மாதிரி தான் வருது, அந்த இடத்துல நமக்கு எந்த இடத்துலையும் கிளாத் லூஸ் வரல அப்படின்னா இந்த இடத்துல நீங்க டாட் பிடிக்க தேவையில்லை. இந்த டாட்டும் அவங்கவுங்க பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பிடிச்சா போதும். இங்க போடுற இந்த ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. கப் ஷேப் பெருசா இருந்தா இப்படி இறக்கி கொண்டு வாங்க, கப் ஷேப் சின்னதா இருந்தா இப்படி இறக்கி கொண்டு வாங்க. இது எல்லாமே உங்களுடைய அந்த செஸ்டினுடைய அளவை பொறுத்த வரைக்கும் தான். இப்போ இந்த 5.5 எதுக்கு கொடுத்துருக்குறோன்னா இந்த 5.5க்கு கீழே வரைக்கும் இந்த அளவு வரணும். அதனாலதான் இப்போ இதுவே ஒரு 3.5னா நம்ம இதை இப்படியே கூட பெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ அவங்களுக்கு இந்த இடம் டைட் ஆகிக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு பஸ்ட் பெருசா இருக்கும்போது தான் கீழே வரைக்குமே கிளாத் தேவைப்படும். சின்ன செஸ்டா இருக்கவங்களுக்கு இப்படியே கூட நம்ம போட்டுக்கலாம். அப்போ இந்த இடம் அவங்களுக்கு டைட் ஆகிக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரே ப்ரொசீஜர். கப் ஷேப்புக்கு எவ்வளோ ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கால்குலேஷன் நம்ம போடுறோம். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. எப்பவும் போல இங்கே என்ன அளவு 3 இன்ச்சு வந்துச்சு அப்படின்னா இதுதான் அடிக்கையினுடைய அளவு. அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் எவ்வளோ வச்சுருக்கீங்க, 8.25 அப்படின்னா அந்த 8.25 வச்சு இந்த 3 இன்ச்சு அடிக்கை கொடுத்து நீங்கள் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு 5 இன்ச்சு ஒரு சிலர் கேட்குறது, நான் வந்து என்னுடைய 44 இன்ச்சு சைஸுக்கு ஒரு 3.5 இன்ச்சு அடிக்கை அளவு வைக்கலாமா, இல்லை 5 இன்ச்சு வந்தாலும் வைக்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தாராளமாக 5 இன்ச்சு வந்து ஒரு 4.5யாவது நம்ம வைக்கலாம். ஏன்னா 3.5 வைக்கும்போது அவுட்டரில் நம்ம கை அசைக்க அசைக்க ஷோல்டரும் சேர்ந்து வெளியே வரும். அதனால நீங்கள் தாராளமாக 4.5 இன்ச்சுக்கு குறையாம அடிக்கை அளவு வைக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சிலர் வந்துட்டு இப்போ இது வந்து ஆம்ஹோல் ரவுண்ட் இப்படி வருது அப்படிங்கும்போது ஸ்லீவ் நம்ம இப்படி எடுக்கிறோம். அப்போ இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம கிளாத் போயிடும். அப்போ இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும், இந்த ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம இந்த இடம் கம்மியாக வருது, எனக்கு அப்படி வேண்டாம், இப்படி தள்ளி தான் வேணும், இங்கே அதிகமாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷோல்டர் ஃபால் வரும். அதனால இங்கே என்ன அளவு வைக்கணுமோ அதை தான் நம்ம வைக்கணும். இங்கே வேணா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கை இறக்கத்தை நீட்டிக்கலாமே ஒழிய, அண்டர் ஆர்ம்ல கிளாத் குறையுது அதனால எனக்கு அடிக்கை அளவை கம்மியாக வைங்க அப்படின்னா ஸ்லீவ் பார்க்கும்போதே இப்படி ஷேப்ல இருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு இழுக்க ஆரம்பிச்சிடும். இப்படி வர ஆம்ஹோலுக்கு நம்ம கொடுக்குற ஆம்ஹோலு இப்படி தான் இருக்கணும். அப்போ இந்த ஸ்பேஸ் வந்து குறையும். இது லாங் ஸ்லீவுக்கு தெரியாது. ஒரு 5 இன்ச்சு 5.5 இன்ச்சுக்கு வைக்கும்போது இங்கேயே ஒரு 4 இன்ச்சு வச்சுட்டா இங்கே 1.5 இன்ச்சு தான் வரும் அடிக்கை. அப்போ அது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அப்படின்னா நீங்க 5.5 இன்ச்சு 6 இன்ச்சா தான் இன்னொரு 1/2 இன்ச்சு இறக்கணுமே ஒழிய இந்த இடத்துல நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஒரு சிலர் கேட்பாங்க, என்ன இது நான் கொடுத்த பிளவுஸு ஆனால் கை பார்த்தீங்கன்னா கீழே சின்னதாக இருக்கு, ஸ்பேஸ் பத்தல அப்படிம்பாங்க. அவங்க கேட்குற மாதிரி நம்ம வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஷோல்டர் ஃபால் வர வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க என்ன கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்துருவோம். இங்க அதிகமா வேணும்னா ஸ்லீவ் லென்த்தை தான் நம்ம அதிகப்படுத்திக்கணும். அப்படி இல்லாட்டினா நம்ம கீழே இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த கீழே இருக்கிற கை தொங்கின மாதிரி இருக்கும், மேலே வந்து உங்களுக்கு இறங்கின மாதிரி இருக்கணும். அதனால எப்பவுமே ஒரு ஆம்ஹோல் இங்க என்ன அளவு வருதோ அந்த அளவுக்கு குறையாம அந்த ஸ்லீவுக்கான இடத்த கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்க எவ்வளோ அடிக்கையா இந்த அளவு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இறக்கம் வச்சுக்கோங்க. இங்க ஷார்ட்டா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரொம்ப ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு இருந்தாவே போதும். அப்போ அப்படி இருந்தாலே உங்களுக்கு அண்டர் ஆர்ம் வந்து தெரியாது. ஆனா ஒரு சிலர் வந்து அது அப்படி இருந்தா இதா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இங்க என்ன அளவு நமக்கு தேவையோ அதை கொடுத்தா மட்டும்தான் ஓரளவுக்கு ஷோல்டர் ஃபால் கரெக்ட் பண்ண முடியும். ஷோல்டர் ஃபால் அதனால மட்டும் அப்படிங்கிறது இல்லை, செஸ்ட் ரவுண்ட்லையும் சரி நெக்லையும் சரி நம்ம கரெக்ஷன் பண்ணாதான் ஷோல்டர் ஃபால் வராமல் இருக்கும். இப்போ இந்த டவுட்டு உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.